நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பல அதிர்ச்சியான சம்பவங்களை நேர்ல பார்த்திருப்போம். அந்த சம்பவங்கள்ல சில பேர் அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சதையும் பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வீடியோல சில பேர் பெரிய ஆபத்துல இருந்து அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சதை நாம பார்க்க போறோம். அதனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம எவ்வளவுதான் பிரச்சனையை விட்டு தள்ளி இருந்தாலும் நம்மள பிடிச்ச 7.5 நாட்டு சனி நம்மள ஒரு வழியாக்காம விடாது. அதே மாதிரிதான் இங்க ஒருத்தருக்கு கரடி ரூபத்துல சனியை வந்திருக்கு. இந்த வீடியோ ரஷ்யாவுல ஒரு ஸ்ட்ரீட்ல வச்சிருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோல ஒருத்தர் வேலைக்கு போறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. ஆனா அவரோட துரதிருஷ்டம் ஒரு கரடியும் அவரை துரத்திக்கிட்டே பின்னாடி வந்திருக்கு. கரடியை பார்த்து பயந்த அவரு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மரத்து மேல ஏறிட்டாரு. ஆனா அந்த கரடியும் அவரை எப்படியாச்சும் ருசி பார்த்துடணும்னு அதுவும் மரத்து மேல ஏறி அவரை கடிக்க பாக்குது. ஆனா கரடினால கொஞ்சம் தூரத்துக்கு மேல ஏற முடியல. அவரும் பயங்கரமா சத்தம் போட்டனால கரடி அவரை ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டு போயிருது. கரடி கிட்ட இருந்து உயிர் தப்பிச்ச அவரு இனிமே வெளியே தனியா போகவே மாட்டாரு. குழந்தைகளை கடவுளோட உருவம்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா அந்த ஆபத்துல இருந்து யார் மூலமாச்சும் குழந்தைங்க காப்பாற்றப்படுறாங்க. அதே மாதிரிதான் ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைய கவனிக்காம அப்படியே விட்டுட்டு ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க. அந்த குழந்தை மெதுவா தத்தி ஷாப்பிங் மால்ல இருந்த எஸ்கலேட்டர் வழியா கீழே விழுந்துருது. இதை பார்த்து அந்த குழந்தையோட அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா எஸ்கலேட்டர் வழியா மேல வந்தவங்க அந்த குழந்தையை காப்பாத்தி அதோட அம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சரியா அந்த நேரத்துல எஸ்கலேட்டர் வழியா யாரும் வரலனா அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்க முடியாது. இந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருக்கு. பழக்கம் இல்லாத நாயும் பொண்ணையும் அதிகபட்சமா ஒண்ணுக்கு எதிரியாவே இருக்குங்க. ஆனா சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்காத விஷயங்களும் நடந்துருது. நாம பாக்குற இந்த வீடியோல ஒரு பூனை தவறி தண்ணிக்குள்ள விழுகுது. வெளியே வர முடியாம அந்த பூனை ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே கடந்திருக்கு. ஆனா அங்க வந்த ஒரு நாய் அந்த பூனையை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சு தன்னோட முதுகுல அந்த பூனையை ஏத்தி மேல ஏறதுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த வீடியோல இருந்து ஆபத்துன்னு வந்தா எதிரின்னு கூட பார்க்காம உதவி பண்ணணுங்கிறத இந்த நாய் நமக்கு புரிய வச்சிருக்கு. நம்ம நாட்டோட ஹரியானாவில் ஒரு ஹைவேல வச்சிருந்த சிசிடிவி கேமரால இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோல ஒரு கார் கண்ட்ரோலை இழந்து ரோடு ஓரமா நின்றிருந்த காருங்க மேல இடிக்குது. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த கார் இடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் அந்த வழியா கிராஸ் பண்ணி போறாங்க. நல்ல வேலையா அவங்க நூலிலையில உயிர் பொழைச்சிருக்காங்க. அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் இருந்தனாலதான் அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அவங்க உயிர் பொழைக்க முடிஞ்சிருக்கு. ரோட்ல அடிக்கடி இந்த மாதிரியான சம்பவங்களை நேர்ல பார்த்திருப்போம். நாம பாக்குற இந்த வீடியோ கிளிப்ல ஒரு பொண்ணு ஸ்கூட்டில ரோட்டை கிராஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா பின்னாடி வந்த லாரி டிரைவர் அந்த பொண்ணு கிராஸ் பண்றதை கவனிக்கல. அதனால லாரி ஸ்கூட்டி மேல இடிச்சு அந்த பொண்ணு கீழே விழுந்துருது. கீழே விழுந்த அந்த பொண்ணு மேல ஏறாம ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணு உயிர் பொழைச்சிருக்கு. அந்த டிரைவர் கொஞ்சம் கூட கவனிக்காம அந்த ஸ்கூட்டியை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறாரு. கீழே விழுந்த அந்த பொண்ணு எந்திரிச்சு தன்னோட ஸ்கூட்டியை காப்பாத்துறதுக்காக அந்த லாரி பின்னாடியே ஓடுது. இந்த மாதிரியான கேர்லெஸ் டிரைவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல 5 அறிவு இருக்கிற உயிரினங்களுக்கு நம்மளை விட இறக்க குணம் அதிகம்னு காமிச்சிருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த வீடியோ இதோட முடியுது. இதுல பார்த்த சம்பவங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்திருக்கும்னு நம்புறோம். நாம பார்த்த வீடியோல எந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இது மாதிரியான பல கேமராவில் சிக்கிய சம்பவங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.